பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 38:15. நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். ஏசாயா 38:15. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது, நான் என்ன சொல்லுவேன்? கர்த்தர் எனக்கு வாக்கருளினார், அந்த பிரகாரமாகவே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எசேக்கியா ராஜா எழுதி வைத்தார். எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அதற்கு பதில் கொடுத்து அவர் வாக்குத்தத்தத்தை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றியதால் அவன் என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன் என்றான். யோசேப்பு குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட போதும், எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட போதும், போத்திபாரிடம் விற்கப்பட்ட போதும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சுத்தியுள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இதையெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்தார் என்று நினைத்ததால் தான் யோசேப்பு போத்திபார் மனைவியிடம், என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அடுத்து அவன் சிறைச்சாலைக்கு சென்றாலும் கர்த்தர் அவனை நினைத்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இருந்ததால் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல யூதாவுக்கும் சேர்த்து ராஜாவாக உயர்த்தினார். கழுதையை தேடி சென்ற சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கினார். ஆனால் அவன் கர்த்தர் செய்த நன்மையை நினைக்கவில்லை. கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமான பாவங்களை செய்ததால் அவனுடைய ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டது. தாவீதின் குமாரர்கள் எல்லோரிலும் சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கினார். அவனுடைய விண்ணப்பத்தையும் கேட்டு அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுத்து அவன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் அவனுக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று நிரூபித்தார் கர்த்தர். ஆனால் அவனுடைய இருதயம் தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கவில்லை. அவனுடைய ராஜ்யபாரம் பிரிக்கப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கு கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து பார்த்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததையும் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து அவருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களின் நிலையையும் ஆராய்ந்து பார்த்தோம். இதைத்தான் எசேக்கியா ராஜா அவர் எனக்கு வாக்கருளினார், அந்த பிரகாரமாகவே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன் என்று எழுதி வைத்து நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு நினைப்பூட்டுகிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவரோடு ஐக்கியமாய் இருப்பதினால் நம்முடைய விண்ணப்பத்தை அவரிடம் செலுத்துகிறோம். அவர் அதை கேட்டு நமக்கு பதில் கொடுத்து நமக்கு வருகிற இக்கட்டுகளிலும் வியாதிகளிலும் கவலையான சோதனையான இக்கட்டான நாட்களிலும் நேரங்களிலும் நம்மை காப்பாற்றி நம்முடைய ஆத்மாவின் கசப்பான நாட்களில் நமக்கு நன்மை செய்து நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது மறந்து விடுகிறோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நாம் அவ்வப்போது நினைத்து அவரை துதித்து கொண்டிருக்கும் போது நமக்கு எண்ணில்லா நன்மைகளையும் கிருபைகளையும் அவர் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள
சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு எங்களுடைய ஆத்துமாவின் கசப்பை அறிந்து எங்களுடைய மன கிளேசத்தை போக்கும்படியாக எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து அவைகளை எழுதி வைத்து அனுதினமும் உம்மை துதித்து உம்முடைய கிருபையையும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் பெற்று நாங்கள் வாழும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.